உரிமை தொகையா இருக்கட்டும், கோடை காலமா இருக்கட்டும், ஏன் இவ்வளவு நாளும் கோடை காலமே வரலையா? 5000 காசா இருக்கிறத விட அதை விட நல்ல திட்டங்கள் ஏதாவது மக்களுக்கு உபயோகமா பண்ணலாம். இத்தனை 4 வருஷமா நம்ம கிட்ட இருந்து அடிச்சு இப்போ கரெக்டா எலெக்ஷன் வரப்போகுது. தேர்தல் தந்திரம் இதெல்லாம் இந்த நேரத்தில் போட்டாக்க மக்கள் நம்மளை கவருவாங்கன்றது. ஆனால் 5 மாதத்துக்கு காசு மொத்தமாக போட்டுக்கிறேன்றாங்க. அவர் சும்மா ஒன்றும் கொடுக்கல, மாதமாக கொடுக்கறத தான் கொடுக்குறாரு. ஆனால் இந்த நேரத்தில் மொத்தமாக போட்டு மக்களை ஒரு தன் திசைக்கு திருப்புறாரு. போட்டியாளர் அதிகமானதுனால இப்போ நம்ம ஜெயிக்க முடியுமாங்கிற ஒரு பதட்டத்தில் முன்கூட்டியே எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பணத்தை கொடுத்துட்டா மக்கள் மனசில் இருக்கும். இவ்வளோ ஸ்டாலின் என்ன பண்ணாரா? ஸ்டாலின் ஐயா இது வரைக்கும் 4.5 வருஷமா என்ன பண்ணாரு எங்களுக்கே தெரியல. 4.5 வருஷமா ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணாரு எங்களுக்கே தெரியல. எலெக்ஷன் வேற நெருங்கிச்சு, தோக்க போறேன்ற பயத்துல தான் கொடுத்துருப்பாரு. அவங்க கொள்ள அடிச்சாங்க, இப்போ அவங்களுக்கு பிரச்சனைகள் வருது, அவங்களால நிற்க முடியாது, திருப்பி வர முடியாதுங்கிறத நினைச்சு திருப்பி அவங்க அந்த பணத்தை மக்களுக்கு கொடுத்து ஏமாத்துறாங்க. Nirmati Property Management. Contact 766700 வணக்கம்ண்ணா. உங்க பேருண்ணா? சண்முகராஜ். ஸ்டாலின் ஐயா வந்துட்டு உரிமை தொகையை வந்துட்டு 5000 கொடுத்துருக்காரு. அதை பத்தி உங்களோட உரிமை தொகையா இருக்கட்டும், கோடை காலமா இருக்கட்டும், ஏன் இவ்வளவு நாளும் கோடை காலமே வரலையா? ஐயா, அவங்க பிள்ளைகள் 1 மணி நேரத்துல 10,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு வர்றான். நம்மளுக்கு பிச்சை போடுறான். அத நம்ம மக்கள் தான் அறியணும். என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போ வந்துட்டு உங்களோட 2026 ஓட்டு யாரு? நான் எப்பவுமே ஒரே ஆளுக்கு போடவே மாட்டேன். அந்த நேரத்துல ரோட்ல போற சுழற்சிக்கு போட்டாலும் போடுவோம் ஒழிய இந்த பித்தலாட்டம் போடுறவங்களுக்கு நான் போடவே மாட்டேன். வணக்கம்ண்ணா. சொல்லுங்க. உங்க பேருண்ணா? என் பேர் வந்து கோபிக்குமார், நான் வடபழனி தொகுதி. ஸ்டாலின் ஐயா வந்துட்டு 5000 காசு கொடுத்துருக்காருல, அது என்ன? நான் அதை வந்து அரசியல் ரீதியாக தான் பார்க்குறேன். இப்போ வர எலெக்ஷனுக்கு கொடுக்குற மாதிரி தான். இப்போ எலெக்ஷன் முன்னாடி இந்த மாதிரி காசு கொடுக்கறது தப்பு. அது எந்த நோக்கமாக இருந்தாலும் அது வந்து தப்பான விஷயம் தான். இப்ப ஆட்சி வந்து 4 ஆண்டு காலங்கள் ஆச்சு ஸ்டாலின் ஐயா. இப்போ இந்த வருஷம் மட்டும் ஏன் அது கொடுத்துருக்காரு? அதை நீங்க சொன்ன உங்களோட பாயிண்ட் ஆஃப் வந்து ஓகே எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு அந்த 5000 போதுமானதா இருக்குமா மக்களுக்கு? 5000 காசா இருக்கிறத விட அதை விட நல்ல திட்டங்கள் ஏதாவது மக்களுக்கு உபயோகமா பண்ணலாம். பேஸ்ட் ஆன் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்கு நம்ம நாட்டில், அதெல்லாம் சரி பண்ணலாம். உண்மையிலேயே இந்த 5000 வந்து இல்லாதவங்களுக்கு தான் போய் சேருதான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. அது வந்து பணக்காரனுக்கும் போய் சேருது, நிறைய கட்சிக்காரங்களும் சாப்பிட்றாங்க. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த காசு கொடுக்கறது ரொம்ப தப்பான விஷயம். இதை வந்து தேர்தல் ஆணையம் கண்டிக்கணும். ப்ரோ வணக்கம். ப்ரோ வணக்கம். உங்க பேர் ப்ரோ? ஜெயகர். அவர் ஸ்டாலின் வந்து 5000 உதவி மழையில் கொடுத்துருக்காரு. அது இந்த டைம்ல என்ன நோக்கத்துக்காக கொடுத்தாரு? எலெக்ஷன் தான், 2026 எலெக்ஷனுக்காக கொடுத்துருக்காரு. இப்போ எலெக்ஷன் ஒன்று தான் நோக்கங்கிறீங்களா? கண்டிப்பா. இத்தனை வருஷம் கொடுக்க இத்தனை 4 வருஷமா நம்ம கிட்ட இருந்து அடிச்சு இப்போ கரெக்டா எலெக்ஷன் வரப்போகுது. ஏன்னா இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் ஐயாவும் இங்கிட்ட இருந்து பேசிட்டு இருக்காரு, இந்த சைடு டிவிக்கவும் ஒரு பக்கம் அவங்க ஒரு பார்ட்டி நடத்திட்டு இருக்காங்க. எப்படி சொல்றதுன்னா அவங்க வந்துட்டு இப்போ கூட்டணி பிரிய போகுது. இப்போ அவங்களோட ஒரே நோக்கம் மக்களை வந்துட்டு எப்படி இருக்கணும்னா அந்த காசு கொடுத்தாதான் இருக்க முடியும். அதனாலதான் உடனே யாருக்குமே தெரியும், அவங்க கட்சி நிர்வாகிகளே யாருக்கும் தெரியாம அன்னைக்கு நைட்டு காசை போட்டு விட்டாரு. அவ்வளவுதான். சரி, எலெக்ஷன் தான் ஒரே நோக்கம். யாஸ், தேங்க்யூ. வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன? என் பேர் காளிதாஸ். ஸ்டாலின் ஐயா பெண்கள் உரிமை தொகை வந்து 5000 காசு கொடுக்குறாரு. ஆமா. அதை பத்தி உங்களோட கருத்து, ஏன் இந்த நேரத்துல அது போட்டு விட்டாரு? அவர் வந்து தேர்தல் தந்திரம் இதெல்லாம் இந்த நேரத்தில் போட்டாக்க மக்கள் நம்மளை கவருவாங்கன்றது. ஆனால் 5 மாதத்துக்கு காசு மொத்தமாக போட்டுக்கிறேன்றாங்க. அவர் சும்மா ஒன்றும் கொடுக்கல, மாதமாக கொடுக்கறத தான் கொடுக்குறாரு. ஆனால் இந்த நேரத்தில் மொத்தமாக போட்டு மக்களை ஒரு தன் திசைக்கு திருப்புறாரு. இதுதான் உண்மை. சரி, ஓகேண்ணா. இப்போ வந்துட்டு அந்த ஏன் அந்த 3 ஆண்டு காலமா அதோட மக்களோட பாதுகாப்பு அதெல்லாம் பத்தி தெரியல. இப்போதான் இதுதான் சாகும்போது தானே சங்கரான்னுவாங்க. நல்லா இருக்கும்போது கூப்பிடுவாங்களா யாருன்னா? இப்போ வந்து நம்ம அவரோட இது வந்து மக்கள் கையில் இருக்குது. அதனால மக்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம அவங்கள கவர் பண்ணாதான் இந்த நேரத்தில் நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு இந்த நேரத்தில் தான் அவர் அந்த இதெல்லாம் எடுக்கிறாரு. அக்கறையெல்லாம் வருது அவருக்கு. இத்தனை 3-4 ஆண்டு காலம் 5 ஆண்டு காலம் 4 வருஷமா ஒண்ணுமே செய்யல. அவர் சொன்னது தப்பு தான். அது அவர் கொடுத்துருக்கிறாரு 5000. அவர் எதுக்கு செலவு பண்றாங்கன்றது அவருக்கு கணக்கு கிடையாது. அது
அவர் கொடுத்துருக்கிறது மொத்தமா 5 மாசத்துக்கு கொடுத்துட்டாரு. அவர் வந்து அந்த அந்த இந்த 5000 கொடுத்தாலும் நம்ம மக்களை கவருவாங்கன்றதுக்காக இந்த நேரத்துல தான் அது கொடுத்துருக்காரு. ஏன் இது ஒரு போன வருஷம் கொடுத்துருக்கலாம் இல்லையா? போன வருஷம் பொங்கலுக்கு எதுவுமே கொடுக்கல, ஒண்ணுமே இல்லைன்ட்டாரு. அப்ப காசு இல்லைன்னாரு. இப்ப எங்கிருந்து வந்து திடீர்னு இந்த 5000 மொத்தமா போடுறதுக்கு இப்ப மட்டும் ஏன் போட்டிருக்காரு? அரசியல் தந்திரம், தேர்தல் வாக்குறுதின்றது இந்த நேரத்துல மக்கள் கவர்ந்தாதான் நம்ம இது பண்ணலான்னு நம்மளை விரும்புவாங்கன்னு மக்களுக்காக இந்த இது செய்திருக்கிறாரு. வணக்கம், பேர் என் பேர் ராஜ்குமார். இப்ப ஸ்டாலின் ஐயா வந்துட்டு 5000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை தந்திருக்காரு. ஆமா, அதை பத்தி உங்களோட கருத்து? எதுக்காக இந்த நேரத்துல 5000? அது நாடாளுமன்ற நெருங்கிய நேரத்துல இதெல்லாம் எலெக்ஷனுக்காக தான், வேற எதுக்காக கிடையாது. மக்கள் மேல அக்கறை கிடையாது. இது எலெக்ஷனு ஓட்டுக்காக. இப்போ வந்து நிறைய ஸ்ட்ரிக்ட் ஆயிருச்சு. இப்போ விஜய் ஒரு பக்கம், இந்த மாதிரி சீமான் ஒரு பக்கம். இப்போ ரொம்ப போட்டியாளர் அதிகமானதுனால இப்போ நம்ம ஜெயிக்க முடியுமாங்கிற ஒரு பதட்டத்தில் முன்கூட்டியே எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பணத்தை கொடுத்துட்டா மக்கள் மனசுல இருக்கும், திருப்பியும் ஸ்டாலின் ஐயா வந்தா அந்த பணம் தருவாரு அப்படிங்கிறத மக்களை நம்ப வைக்கிறதுக்காக, ஓட்டுக்காக தான் தவிர வேற எதுக்காக. மக்களை முழுசா ஏமாத்துறதுக்கான ஒரு விஷயங்கள் தான். ஆமா, ஏமாத்துற வேலை தான் இது. இப்ப ஓட்டு வாங்கின பிறகு இப்ப அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? 5 வருஷமா போட்டு காய வச்சுட்டு மறுபடியும் ஓட்டு டயத்துல இது மாதிரி ஏதாவது ஒரு போலியான ஒரு அறிவிப்புகளை கொடுத்து மக்களுக்கு என்ன பண்ணாரு? எல்லா ஒர்க்கர்ஸையும் ரோட்ல இறங்கி போராட தானே வச்சிருக்காரு. வேற என்ன பண்ணாரு? வணக்கம் சார். உங்க பேர் என் பேர் விக்கி. ஸ்டாலின் ஐயா வந்து பெண்கள் உரிமை திட்டத்துக்காக 5000 ரூபாய் காசு போட்டுருக்காரு. அதை பத்தி உங்களோட கருத்து? ஏன் இந்த நேரத்துல இதை பண்ணியிருக்காரு? கரெக்டா எப்ப இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க உங்களுக்கு தெரியுமா? 2021 இந்த ரோடெல்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும். அங்க பாருங்க, அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இவ்வளவு நாள் எதுவுமே பண்ணல அவங்க. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு நாள் எதுவுமே பண்ணல. நானும் கிராஜுவேட் தான், இது வரைக்கும் எதுவுமே பண்ணல அவங்க. இப்போ வந்து ஒரு 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அது ஏன் 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நாளைக்கே வந்து இந்த தேர்தல் ஆணையம் அறிவிச்சிட்டாங்கன்னா, இந்த தேர்தலுக்கான அந்த ஓட்டு இதுவே அறிவிச்சிட்டாங்கன்னா, அவங்க எதுவுமே வந்து காசு எதுவுமே கொடுக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது அவங்களால. ஒரு 3 மாசத்துக்கு அவங்க சும்மா தான் இருக்கணும். இப்போ கொடுத்தாங்கன்னா அவங்களால இப்போ எப்படின்னா கஷ்டப்படுறவங்க மக்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து 5000 ரூபாய் கொடுத்துறாங்க, பெரிய விஷயம். 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இது வரைக்கும் எதுவுமே அவங்க பார்க்கல போல வரல. இந்த 5000 ரூபாய் கொடுத்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி இவங்க 5000 ரூபாய் கொடுத்துட்டாங்க, இது மாதிரி உங்களுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு ஒரு ஞாபகம் வந்துடும் அவங்களுக்கு. ஸோ அதனால பண்றவங்க தான் இவங்களாம். அதனால என்ன பண்ண முடியும்னா, இப்போ டிஎம்கே ஓட்டு போட நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நீங்களே எடுத்துவாங்களேன், இப்போ உங்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்போ திடீர்னு காலையில அறிவிக்கிறாங்கப்பா உங்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி உங்களுக்கு காசு இல்லை காசு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கே தோணும். அது எதனால? இப்போ 3 மாசம் எதுவுமே கொடுக்க முடியாது அவங்களால. இப்போ தேர்தல் ஆணையம் அறிவிச்சாங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. அதனால அவங்க கொடுக்குது. இப்போ எல்லாம் 3 மாசத்துக்கு சேர்த்து கொடுக்குறது அவங்களோட காசு. அதனால அதை நம்பி அவங்க ஓட்டு போறதுனால எல்லாருக்குமே என்ன பண்றாங்கன்னா, டிஎம்கே ஓட்டு போலாம்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா இப்ப ஸ்டாலின் ஐயா 4.5 ஆண்டுகளாக ஆட்சியில இருக்காரு. ஏன் இதுக்கு முன்னாடி வந்த வருஷம் மே மாசம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அததான் சொல்ல வரேன். இவ்வளவு நாள் என்ன பண்ணாரா ஸ்டாலின் ஐயா? இது வரைக்கும் 4.5 வருஷமா என்ன பண்ணாரு எங்களுக்கே தெரியல. 4.5 வருஷமா ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணாரு எங்களுக்கே தெரியல. திடீர்னு அடுத்த மாசம் தேர்தல் வர போதுனால 5000 ரூபாய் கொடுத்து மக்களை அவர் பக்கம் ஈர்த்துக்கிறாரு. சரிங்களா? மக்களை அவர் பக்கம் ஈர்த்துக்கிறாரு. 5000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா, இப்ப காசு யாரு கொடுத்தாலும், இப்ப கஷ்டப்படுறவங்க யாரு வந்து 5000 ரூபாய் கொடுத்தாலும் ஏத்துக்கதான் செய்யறாங்க. சரி, அதனால அது மாதிரி கொடுக்கத்தா நம்மளுக்கு வந்து ஓட்டு போடுவாங்க அந்த ஒரு நம்பிக்கையில அவர் வந்து எல்லாமே பண்ணிக்கிறாரு. ஸ்டாலின் ஐயா 4 வருஷம் எதுவுமே பண்ணல எனக்கு தெரிஞ்சு. இப்ப அந்த கவர்மெண்ட் ஒர்க்குன்னு ஒண்ணு இருக்கு வந்து ஸ்டாலின் ஐயா அறிவிச்சாரு. அது இது வரைக்கும் யாருமே வந்து பின்பற்றவே இல்லை. 5 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எங்களுக்கும் சரி, என்ன மாதிரி வந்து நிறைய பேர் இருக்காங்க, படிச்சுட்டு வந்து பிரைவேட் லிமிட்டட் ஒர்க் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு ஒர்க் எதுவுமே இல்லை, கவர்மெண்ட் ஒர்க்குன்றத ஒரு ஒர்க் எதுவுமே இல்லை. எல்லாருக்குமே நாங்க அறிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு ஸ்டாலின் ஐயா சொன்னாரு. இது வரைக்கும் அதை வந்து எதுவும் பின்பற்றவும் இல்லை. அந்த மாதிரி யார் பின்பற்றுறாங்களோ அவங்க அடுத்தபடியா முதலமைச்சர் நல்லதா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். நன்றி. வணக்கம் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ஆகாஷ். ஸ்டாலின் வந்து 5000 பணம் கொடுத்தாருல மகளிருக்கு வந்து தெரியா? இந்த டைம்ல எதுக்காக கொடுத்தாரு? எலெக்ஷன் வேற நெருங்கிச்சு, தோக்க போறேன்ற பயத்துல தான் கொடுத்துருப்பாரு.
ஏன்னா ஃப்ரீ பஸ் வேற விட்டா மகளிர் ஓட்டெல்லாம் அவருக்கு விழுந்துரும்னுட்டு இப்ப மகளிர் மட்டும்தான் அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்கன்ற மாதிரி மகளிருக்கு மட்டும்தான் முன்னுரிமை. ஆட்டோக்காரன் நாங்கெல்லாம் ஓட்டு போட்டவங்களாம் எங்க போறது? ஆட்டோக்காரங்களுக்கும் ஒரு இது 13 வருஷமா ஆட்டோ மீட்டர் இதே ரேட்டு தான், 25 ரூபா தான். அதுக்கு மேல ₹1 ஏத்துனதும் கிடையாது. நாங்களும் போராட்டம் பண்ணினே தான் இருக்கோம், ₹1 ஏத்துனது கிடையாது. தோத்துற போறன்ற பயத்தினால வந்து இப்ப 5000 ரூபாயை குத்துருக்காரு. எலெக்ஷன் டைம்ல வந்து கொடுக்க முடியாது, அதனால வந்து இப்ப குத்துருக்காரு. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. அண்ணா வணக்கம்ண்ணா. அவங்க பேருண்ணா? பாஸ்கரன். ஸ்டாலின் ஐயா வந்து மகளிர் உதவித்தொகை 5000 கொடுத்துருக்காரு. அதை பத்தி உங்களோட கருத்து? ஏன் இந்த நேரத்துல கொடுத்துருக்காரு? ஏங்க அவங்க கொள்ளை அடிச்சாங்க, இப்போ அவங்களுக்கு பிரச்சனைகள் வருது, அவங்களால நிற்க முடியாது, திருப்பி வர முடியாதுங்கிறத நினைச்சு திருப்பி அவங்க அந்த பணத்தை மக்களுக்கு கொடுத்து ஏமாத்துறாங்க. மக்களோட வரி பணத்தை தான் திருப்பி கொடுக்குறாங்க, அவங்க ஒன்றும் என்னாமா கொடுக்கல. நான் பக்கா திமுக காரன் தான், இருந்தாலும் அகேன்ஸ்ட் டு தேர் பாலிசிஸ். இதுக்கு முன்னாடி ஆட்சி ஆண்டவங்களும் அந்த மாதிரி பண்ணது இல்லையா? யார் பண்ணியிருக்காங்க இது மாதிரி? கலைஞர் இருந்தாரு, அவர் ஆட்சி ஆண்டாரு, கரெக்டா பண்ணினாரு எல்லாத்தையும். அவ பையன் தான் வளரணும், தான் குடும்பம் வளரணும் தான் நினைக்கிறாரு தவிர வேற எதுவும் நினைக்கல. மக்களை பத்தி சிந்திக்கல. அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் என்னாச்சு? அந்த பாலியல் அந்த ஞானசேகரனை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டீங்க. நீங்க எங்க இருக்கு இது ஆட்சி? எங்க இருக்கு போலீஸ் கண்ட்ரோல்? ஒரு எலெக்ஷன் வருதுன்னு ஒரு இந்த போலீஸை வச்சுட்டு நீ வந்து ஆண்டு உட்கார்ந்துருக்க, டெம்பரரி போலீஸ் டிஜிபி. அவன் இன்னும் பவர்ஸே ஒன்னே ஒண்ணு, இது திருப்பரங்குன்றம் தூண்ல வந்து தீபத்தூணை வந்து கோர்ட்டை கொடுத்துட்டும் நீ எதிர்த்து பண்ணியிருக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கோர்ட்டே நீ மதிக்கல. அவ்வளவு பெரிய ஆளா நீ? மக்களுக்கெல்லாம் தெரியும். இப்ப மக்களுக்கு வந்துட்டு இப்ப 5000 கொடுத்து அந்த சைடு போக மாட்டாங்களா? இப்ப 5000 காசு கொடுத்துருக்காங்க, மக்கள் வந்து நிறைய யூடியூப்லயே பாருங்க, இந்த 5000 ரூபாய் கொடுத்துட்டு வாங்கினவங்களுமே காரி துப்புறாங்க, காரி துப்புறாங்க. இவருக்கு என்ன நடக்கிறதுனே தெரியல. பின்னாடி இருந்து ஹலோன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க, அதை வச்சு இவர் பேசுறாரு. மேயரா இருந்த ஸ்டாலினா இருக்காரா? நெவர். ஃபுல்லா உடம்பு போயாச்சு. எதுக்கு நீ ஆட்சி ஆள்ற? பேசாம யாருக்காவது பொறுப்பை கொடுத்துட்டு உட்கார வேண்டியது தானே. அடுத்த ஜெனரேஷன் யாரு? அடுத்த ஜெனரேஷன் பையன் என்னத்தை பண்ண போறான்? அவன் பேசுறத துப்பு இல்லாம பேசிட்டு இருக்கான் உதயநிதி. அவனா ஒரு மனுஷன்? என்ன தெரியும் அரசியல்? சினிமாவில் ஆட்டம் ஆடினா அப்படியே வந்து குடும்பத்தோட குடும்ப அரசியல் பண்ண முடியுமா? எங்க கலைஞர் பண்ணினாருங்க, மாறன பண்ணாருங்க. அவங்க குடும்பத்துல பேருக்குன்னா தயாநிதி வந்திருக்காரே தவிர இன்னைக்கு அவங்க குடும்ப அரசியல் தயாநிதி மாறன் முரசொலி மாறனோட குடும்ப அரசியல் நடக்கிறதா? இவங்க தான் குடும்ப அரசியல். இவரை மிரட்டி அப்பனை மிரட்டி உட்காந்துருக்காங்க. என்னத்த கழிச்சு 5 வருஷத்துல ஒன்னும் முடிங்கிடல. நீட்டுன்னு சொன்னீங்க. ஏன் நீட்டை எதிர்க்கிறீங்க? உங்க ஆட்கள் தான் இருக்கிற எம்எல்ஏவும் மினிஸ்டரும் தான் நீட்டு வந்து இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் வச்சுட்டு இருக்காங்க.